Hi 11th standard கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா 21 மார்க்ஸ் வே டு சக்ஸஸில் எப்படி படிக்கணும்னு நான் சொல்லி தரப்போகிறேன். அண்டு 5 மார்க்ஸும் பார்க்குறோம். கிராமரும் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ எல்லாமே ஒரே வீடியோவில் பார்த்துட முடியாது, உங்களுக்கு வேறு படிக்கணும்ல. ஸோ 21 மார்க்ஸ் இதை பார்த்து PDF கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு PDF டச் பண்ணிட்டு போயிடாதுங்க. தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 21 மார்க்குமே கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. உங்கள் புக்கில் இருக்க க்ளோசரியை படிக்க சொல்கிறாங்க. டெக்ஸ்ட் புக் க்ளோசரி ஃபஸ்ட்டு 3 லெசனில் படிங்க போதும். ஸோ அப்போ நீங்கள் வந்து 3 ப்ரோஸோட க்ளோசரி இதை இங்கே தான் கொடுத்துருக்காங்களே, இதை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். இவ்வளோ படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவு படுங்க. க்ளோசரி தான் கொடுத்து வச்சுருக்காங்க, சரிங்களா? சரி, 3 லெசனோடது போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படிக்க முடியாத பசங்க இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸாவது ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். ஸோ ஆண்டனிம்ஸு கொடுத்துருக்காங்க. ஆண்டனிம்ஸு ஃபுல்லாக பார்க்க வேண்டாம். ஆண்டனிம்ஸ் இங்கே கவர்மெண்ட் கொஸ்டின், ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்கள் போதும். அடுத்து காம்பவுண்ட் வேர்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10th இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. வாட்ச்மேன், குட் கேர்ள், ரெட் ஷர்ட் அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸி தான். பார்த்தீங்கன்னா டோல் பிளாஸா அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து மேட்ச் பண்ணிடலாம். உங்களுக்கு 12th இருக்கிற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டால் ப்ரிஃபிக்ஸு, பின்னாடி போட்டால் சஃபிக்ஸு. ஸோ இது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. அப்ரிவேஷன் வந்து இதில் புக் பேக் அப்ரிவேஷன் ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளிப்டு வேர்டு, அட்வர்டைஸ் பண்ண ஆடு, பைசைக்கிள்னால் சைக்கிள், இந்த கவர்மெண்ட் கொஸ்டின்ஸோடது பாருங்கள். ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்கள், எக்ஸசைஸ் பாருங்கள் போதும். டெஃபினிஷன் ஆஃப் வேர்டு கண்டிப்பாக இந்த 10 டெஃபினிஷன் புக்கில் இருக்க டெஃபினிஷனில் கண்டிப்பாக ஒரு டெஃபினிஷன் வரப்போகுது. டெஃபினிஷன்னா இது அவங்க கொடுத்துருவாங்க, இது கேட்பாங்க. அந்த மாதிரி வேர்ட்ஸ் இல்லைனா இது கொடுத்துருவாங்க, எந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு பொருந்தும்னு கேட்பாங்க. எப்படி வேணாலும் கேட்பாங்க, கொஞ்சம் பார்த்து வைங்க. ஃபஸ்ட்டு 10 வருமானு கேட்டால் 22மே பார்த்துக்கோங்க. அடுத்த கவர்மெண்ட் கொஷின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா அது அடிக்கடி கேட்பாங்க. அடுத்த ஃப்ரேசல் வெப்ஸ் படிக்க முடியாதவங்க என்ன பண்ணணும்னா இங்கே ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பாருங்கள். காமன் இடியம்ஸ் புக் பேக்கில் இருக்க இடியம்ஸ் ஃபஸ்ட்டு படிக்கணும். இடியம்ஸ் எவ்வளோ சார் புக் பேக்கில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24 இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப் 10 மட்டும் படித்தா போதும். இதுதான் கேட்பாங்க, வேறு எதுவும் அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் கொஷின், ப்ராக்டிஸ் கொஷின் மட்டும் பாருங்கள். கன்ஃபியூசபிள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸோடது மட்டும் பாருங்கள், டைம் இல்லை. அடுத்தது ஃபாரின் வேர்டு அண்ட் ஃப்ரேசஸ் கண்டிப்பாக ஃபாரின் வேர்டு கேட்பான். இந்த இது மட்டும் பார்த்தா போதும். அவன் ஃபாரின் வேர்டு கொடுத்துருவான், வைவா வாய்ஸ்ன்னு கொடுத்துருவான். நீங்கள் தான் இது கண்டுபிடிக்கணும். போனாஃபைன்னு கொடுத்துருவான், இது கண்டுபிடிக்கணும், சரியா? அந்த மாதிரி. ஸோ அடுத்தது ப்ராக்டிஸ் கொஸ்டின், கவர்மெண்ட் கொஸ்டின் பார்த்துருங்க. அடுத்தது ஃப்ரேசஸ் வித் ஆல்டர்னேட்டிவ் எஃபினம் வேர்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், நார்மல் வேர்டு வந்து பிளைண்டு, விஷுவலி சேலஞ்ச், அந்த மாதிரி இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது மாடல் வேர்ப், செமி மாடல். இதுலேருந்து கண்டிப்பாக நிறைய கொஸ்டின்ஸ் வரும். 1 மார்க் வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த 5 மார்க் செக்ஷனில் 1 மார்க் மாதிரி கேட்பாங்க தெரியுமா, 5 1 மார்க், அதில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். லெவல் 1 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நினைவில் செய்க, இதையாவது கொஞ்சம் பாருங்கள். இப்போதைக்கு நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. டாப் 15 கொஷின்ஸ் இதுதான். ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் 12. இதை பார்த்திங்கன்னா எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரிப்போர்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா போதும் ப்ரிப்போர்ஷன், சரிங்க? ப்ராக்டிஸ் கொஷினோட சேர்த்து பாருங்கள். கொஷின் டேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, சரியா? அப்புறம் இது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னு புரிஞ்சுக்கோங்க. இல்லை ஒன்றுமே புரியலன்னா ஸ்பெஷல் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க, அதையும். அதுக்கப்புறம் இங்கே வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் புக் பேக் கொஷின்ஸ்னு போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் இதை பாருங்கள், இதே வரும், கண்டிப்பாக வரும், சரியா? சிலபிஃபிகேஷன் இப்போ என்டர்டைன்மெண்ட் பர்மனன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பர்மனன்ட். ஸோ இந்த மாதிரி வல்லினமையிட்டு எழுதுக வருது, எங்கே வருதோ அது பிரிச்சிடணும். அப்போது 3 வருதா, அப்போ 3 செலிஃபி அந்த மாதிரி தமிழ் எழுதி பார்த்து வல்லினமையிட்டுகளை பிரிச்சுருங்க. இது ஷார்ட்கட்டு. ஸோ சிலபிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. இது கவர்மெண்ட் கொஷின். அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் வேர்டு, புக் பேக்கு, இது எல்லாமே சும்மா பார்த்துக்கிட்டு எக்ஸசைஸு டைப் 1 டைப் 2 நல்லா பார்த்துங்க. சிங்குலர் ப்ளூரல் தெரியும்ல, இது ஐஎஸ்ன்னு முடிஞ்சால் இஎஸ், யூஎம் முடிஞ்சால் ஏ, மீடியம் முடிஞ்சால் ஏ, அதே மாதிரி ஏன்னு முடிஞ்சால் எல், யூஎஸ்ன்னு முடிஞ்சால் ஐ, அடுத்தது ஏன்னு முடிஞ்சால் ஏஇ, சரியா? அந்த லாஸ்ட் எழுத்து மட்டும் நான் வச்சுக்கோ. ஓவோன்னு முடிஞ்சால் இஇ, எக்ஸ்ன்னு முடிஞ்சால் சிஎஸ்சி, மேட்ரிக்ஸ்னால் மேட்ரிக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இந்த டைப்பை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிங்குலர் ப்ளூரல். சென்டென்ஸ் பேட்டர்ன், சப்ஜெக்ட் வந்து முதல்ல வருது, வேர்ப் வந்து ஆக்ஷன், ஆப்ஜெக்ட் வந்து லாஸ்ட்டில் வரும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா எ பென், கிவ் வாட், கிவ் whom, மீ,
இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ மறைமுகமாக சொல்லப்பட்டது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்டாக சொல்லப்பட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட். நீங்கள் அதை பாருங்கள். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா வாக்கியத்தை நிறைவு செய்வது. ஸோ அது எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அட்ஜெக்ட் இதை பார்த்தீங்கன்னா தான் 1 மார்க் எழுத முடியும். அதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம். இது எக்ஸாம்பிள் சும்மா பாருங்கள். ஸோ அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சுது. இப்போ இந்த பிடிஎஃப்பில் எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸும் இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே இருக்குது. ஸோ போயம் அப்ரிசியேஷன் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு 3 போயமோட அப்ரிசியேஷன் படிச்சுக்கோங்க இருக்குது. ரைமிங் வேர்டு வேணுமா, ரைமிங் வேர்டு இருக்குது. ஸோ லெசன் 4 வேண்டாம், 3 போயமோட மட்டும் படித்த ஆன்சரோடு இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப் வேணால் டவுன்லோட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இங்கே கொஞ்சம் பார்த்துக்கோங்க இருக்கிறது. அப்புறம் டேரக்ட் இன்டேரக்ட், இப்போ கிராமரை பற்றி சொல்லணும் இல்லையா. டேரக்ட் இன்டேரக்டில் சார் என்னால் படிக்க முடியல, என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக இந்த இந்த ரூல்ஸ் எல்லாம் படிக்கணும். ஆனால் நீ டைப் 1 நீ என்ன பார்க்குறா, டைப் 2லேருந்து கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வாட்டி பார்த்துட்டு அதையாவது பார்த்துருப்போம். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இது வேணால் நம்ம ஷார்ட்கட்டில் சொல்லலாம்ப்பா. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதா இது. முகமது ஃபாலோ தி ரூல்ஸ் ஆர் ஃபாலோட் பை முகமது. இப்போ ஆக்டிவில் இருக்குது, அது பேசிவில் மாற்றணும். பாஸு பையெல்லாம் வந்தால் பேசிவ், அது ஆக்டிவாக மாற்றணும். சேஞ்ச் த வாய்ஸ்னு தான் சொல்லுவேன், ஆக்டிவாக பேசிவான்னு சொல்ல மாட்டான். அப்போ வாசு பை வந்தால் பேசிவ், சரியா? அப்போது இந்த முகமது ஃபாலோ தி ரூல்ஸ் ஆர் ஃபாலோட் பை முகமது இது நீங்கள் கரெக்டாக கேப்சர் பண்ணி படிக்கணுங்க. மீனிங்ஃபுல்லாக படிக்கணும். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறும். முன்னாடி பின்னாடி வரும், பின்னாடி முன்னாடி போகிறோம், நடுவில் கொஞ்சம் சேஞ்சஸ். ஸோ இங்கே ப்ராக்டிஸ் கொஸ்டின் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வேண்டாம். இன்டைரக்ட் டைரக்ட் இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுறது அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிஷன் கிளாஸஸ். ஸோ இதில் வந்து இதில் வந்து இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுறது இங்கே நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. பார்ட் த்ரீ வந்து உங்களுக்கு வந்து இது இஆர்சி வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கோ அது மட்டும் படிங்க. இதே தான் கேட்பான், இதே லைன்ஸ் தான் கேட்பான். ஸோ போயம் ஃபஸ்ட்டு ஒன்னோட போயம், செகண்ட் போயமோடது, அப்புறம் தேர்ட் போயமோட மூணு கொஸ்டின் இருக்குது. மூணையும் பார்த்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் படிக்கணும்னா அட்லீஸ்ட் போயம் நேம் ஆத்தர் நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோ. உன்னால் வந்து 2 மார்க்காக எடுக்க முடியும். எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஓனாக ஏதாவது அந்த வேர்டை வச்சு அடிச்சு விடு, அவ்வளோதான் இப்போதைக்கு அது பண்ண முடியும். ப்ரோஸ் ஷார்ட் ஆன்சர் இவ்வளோலாம் படிக்க வேண்டாம்ப்பா, டீட்டெயில் வச்சு எழுதிருங்க. இல்லைனா 2 லெசனோட ப்ரோஸ் ஷார்ட் ஆன்சரை பார்த்துருப்போம் டைம் இருந்தால். இல்லைனா டீட்டெயில் வச்சு எழுதிருங்க. ஃபஸ்ட் டைம் டீட்டெயில் படிக்கிறீங்களா அதை வச்சு எழுதிருங்க, அவ்வளோதான். டயலாக் ரைட்டிங் வேணாம்ப்பா, அந்த 3x3 9 அது வேணாம். டயலாக் ரைட்டிங் நான் வெர்பல் காம்ப்ரிஹென்ஷனில் இந்த பை சார்ட் பார் சார்ட் கேட்டால் எழுதிருங்க. அது கேட்டு ஒரு 5 கொஸ்டின் கேட்பான், அவனே சூஸ் கொடுத்துருவான். இந்த மாதிரி கேட்பான். இப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம எழுதிடலாம், சரியா? அப்புறம் டிஸ்கிரைபிங் ப்ராசஸ், பைண்டிங்கை புக் பைண்டிங் பண்ணுறது, கப் ஆஃப் டீ வைக்கிறது. பாருங்கள், ஒரு 6 பாயிண்ட் நல்லா எழுதியிருக்காங்களா? அப்புறம் காஃபி எப்படி வைப்ப? ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீ ஒரு 4 எக்ஸாம்பிள் பாரு. இதே மாதிரி மேங்கோ ஜூஸ் பண்ணுறது, ஆப்பிள் ஜூஸ் பண்ணுறது ஏதாவது கேட்பாங்க. ப்ராசஸ் மேக்கிங் 3 மார்க். அதுக்கப்புறம் ப்ராபப், இதே ப்ராபப் தான் கேட்பான், வேணால் பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக. ஸோ இங்கே இந்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது, கவர்மெண்ட் கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது, பார்த்துட்டு போங்க. ஸோ அதே மாதிரி 5 மார்க்ஸும் இருக்குப்பா, இதில் நல்லா பார்த்துட்டு போங்க. ப்ராக்டிஸ் கொஷின் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ரைட்டிங் எக்ஸ்பேண்டட் லைன் கேட்பான். இமெயில் ரைட்டிங் எப்படி எழுதணும்னு ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஸோ ஏதாவது 3 தான் அட்டன் பண்ணுறீங்க, நீங்கள் 3 அட்டன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரைப் தி ப்ராசஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராபப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பை சார்ட் பார் சார்ட், இல்லைனா இமெயில் ரைட்டிங் இதுதான் ஃபார்மேட். ஸோ ஸ்பாட் தி எரர் கொடுத்துருக்காங்க, அது இப்போதைக்கு வேண்டாம். சரி, அடுத்து இதெல்லாம் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி லைனாக இந்த கைடில் கொடுத்துருக்காங்க. 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 மார்க்ஸ் லெட்டர் ரைட்டிங் மட்டும் பார்த்தலாம், உங்களுக்கு காட்டலான்ட்டு இருந்தேன். பார்ட் 4 வந்துட்டு 5 மார்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் 2 சப்ளிமெண்ட்ரி, 2 பேராகிராஃப், 2 ப்ரோஸ், 2 போயம், 2 சப்ளிமெண்ட்ரியோடது படிச்சுக்கோங்க. நோட் மேக்கிங் எப்படி எழுதணும்னு போட்டிருக்கேன், அப்படி தான் பார்க்க வேண்டாம். டேரெக்டாக எப்படி எழுதியிருக்கேன், ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி. ஸோ இப்படி எழுதிக்க, சூட்டபிள் டைட்டில் கொடு, இந்த மாதிரி எழுதினா போதும். லெஃப்ட் டு ரைட் அடிக்கணும். ஸோ நோட் மேக்கிங் வேண்டாம், அது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. மார்க் கரெக்டாக போட மாட்டாங்க, கரெக்டாக கிடைக்காது, அதான் சொல்லணும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அடுத்தது இதெல்லாம் வேண்டாம். ஸோ அடுத்தது ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இது வந்து ஓனாகவே எழுதிடலாம், அவனே கொடுத்துருவான். 5 கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் அதை வச்சு எழுதினா போதும். போய்ட்ரி காம்ப்ரிஹென்ஷன்லாம் எழுத வேண்டாம், ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன் எழுதுங்க. லெட்டர் ரைட்டிங் வந்து ஃபார்மல்னால் இப்படி தான் இருக்கும். ஃப்ரம் டு வந்திருக்கும் ஃபார்மல், யாருக்காவது அஃபிஷியல்ஸ் லெட்டர் எழுதும்போது. ஸோ இந்த மாதிரி. ஸோ இது கண்டிப்பாக வரும், இது பார்த்துட்டு போங்க. இதை காட்டுறதுக்கு தான் உட்காந்துருந்தேன், இதை பார்த்துட்டு போங்க, கண்டிப்பாக வரும். ஃப்ரம் டுன்னு போட்டு நியூஸ் ரைட்டருக்கு எழுதுகிற மாதிரி. ஸோ அடுத்தது கமிஷனர் ஆஃபீஸ்க்கு எழுதுகிற மாதிரி, சரியா?
அடுத்தது ஒரு ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. யாராவது அங்கிள் ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற மாதிரினா இன்ஃபார்மல் லெட்டர் இப்படி எழுதணும். இதை ஃபார்மேட்டை பார்த்துருப்போம் எப்படி எழுதணும்னு. ஸோ இது வந்து ஜாப் அப்ளிகேஷன் பயோடேட்டா. இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருவான். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். நம்ம ஜாப் அப்ளிகேஷன் போடுவோம்ல, நமக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்காக நம்ம அப்ளிகேஷன் போடுவோம்ல, அதுக்கு ஃப்ரம் போடு, டூ போடு. டூ வந்து யாருக்கு எழுதுகிற, அப்ளைங் ஃபார் போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட், என்ன போஸ்ட்னு அங்கேயே போட்டிருப்பான் கொஸ்டின்லே. ஸோ இந்த கண்டென்ட்டை ஓரளவுக்கு பார்த்துட்டு தேங்க்யூன்னு போட்டு பயோடேட்டா இதே மாதிரி எழுதி டிக்ளரேஷன் கொடுத்து அட்ரஸ் அந்த கவர். இதுதான் பேட்டர்ன். ஸோ இதை பார்த்துட்டு இதை காட்டுறக்காக உட்காந்துருந்தேன். ஸோ எனிவே கொஞ்சம் சமாளித்து எழுதிருங்க. லீவ் கிடையாது, எனக்கு புரியுது உங்கள் கஷ்டம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு யூஸ் ஆகும், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.